உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்தாலோ சளி பிடிச்சாலோ நம்ம டாக்டர் கிட்ட கூட்டு போகணும்னு நினைப்போம். அதுக்கு முதல்ல நம்ம வீட்டிலே ஒரு கஷாயம் போட்டு குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள், ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி எடுத்துக்கோங்க, 2 வெத்தலை எடுத்துக்கோங்க, கற்பூரவள்ளி இலை 4 இலை எடுத்துக்கோங்க, கொஞ்சமா நிலவேம்பு. இது நான் சொல்றது 2 குழந்தைங்களுக்கு தேவையானது. இதை எப்படி போறதுன்னு பார்க்கலாம். ஒரு சுத்தமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, அதுல 2 வெத்தலையை போட்டுக்குவோம், துளசியை போட்டுக்கலாம், கொஞ்சமா இந்த நிலவேம்பு போட்டுக்குங்க, கற்பூரவள்ளி இலை 4 போட்டுக்குங்க. இதுல நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமா ஒரு சிட்டிகை அளவுக்கு சீரகம். சீரகம் எதுக்குன்னா, சளி பிடிச்சிருக்கும் போதோ ஜுரம் அடிக்கும் போதோ குழந்தைங்களுக்கு ஜீரணம் ஆகாது, அதுக்கு தான் சீரகம். ஒரு சிட்டிகை மிளகுத்தூள். 2 டம்ளர் தண்ணியை 1 டம்ளர் ஆகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்குவோம். இப்போ இந்த கஷாயத்தை அடுப்பில் போட்டு பாதியாக ஆகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்குவோம். கஷாயம் பாதியாக ஆகிடுச்சு. இப்போ இதோட நம்ம இதை ஆஃப் பண்ணி வடிகட்டிக்கலாம். சளி காய்ச்சல் கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, உடனே சளியும் காய்ச்சலும் சரியாகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.